கதையோட ஆரம்பத்துல 1963வது வருஷம் ஹாலோவின் நைட் அன்னைக்கு ஒரு வீட்ல காட்டுறாங்க. அங்க ஒரு பையனும் பொண்ணும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறத வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க நோட்ட விடுற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நபர் நேரா வீட்டுக்குள்ள போறான். அப்படி போனவன் கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய கத்தியை ஒன்று எடுத்துக்க அந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு பையனுமே சரி சரி உன்னோட பேரண்ட்ஸ்க்கு இது வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் நேரா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிந்திருப்பானா. அதுக்கப்புறம் இந்த ஒரு மர்மமான நபரும் நேரா மாடிக்கு போறான். அப்படி போனவன் அங்க வழியில ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு அவளை கத்தியால குத்தி சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமா கீழே இறங்கி வருவானா. அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருந்திருப்பாங்க. மைக்கேல் இங்க என்ன பண்றேன்னு அந்த நபரோட முகத்துல இருக்கிற மாஸ்க் ரிமூவ் பண்ண அது ஒரு சின்ன பையனா இருக்கும். இப்ப அதுல இருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு 1978வது வருஷம் ஹாலோவினுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஒரு நர்ஸும் டாக்டரும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. பயங்கரமா மழைங்கிறது அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கும். அவங்க கார்ல பேசிட்டு வரும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அடிஷ்னலாக அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டை பற்றி பேசிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 15 வருஷங்கிறது ஆச்சு. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட அவன் பேசினதே இல்லை. அவனை முதல்ல சேஃபாக நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஜட்ஜு தான் அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தண்டனையை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வருவாங்களா. ஸோ இவங்க பேசுறது வேற யாரை பற்றியும் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ஒரு பையனை பற்றி தான். அப்படி இவங்க பேசிக்கிட்டே அந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்போது அங்கே வெளியில் சில பேஷண்ட்ஸ் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அது கேட்டை நீக்கிட்டு இவனுங்க எப்படா வந்தானுங்கன்னு காரை கேட்டுக்கிட்ட நிறுத்திட்டு கேட்டை நீக்கிறதுக்காக அந்த டாக்டர் இறங்கி போயிருந்திருப்பாரா. அந்த நர்ஸ் கார்லேயே உட்காந்துருக்கும் போது சடனாக யாரோ கார் மேலே ஏறுற மாதிரி இருக்கு. அப்படி ஏறினவங்க காரில் உட்காந்துருக்க அந்த நர்ஸோட முடிய ஜன்னல் வழியாக பிடிச்சி இழுத்து அவங்கள காயப்படுத்த முயற்சி பண்ண பயந்து போன அந்த நர்ஸ் கத்திக்கிட்டே அப்படியே சீட்டு ஓரமா வந்து உட்காந்துருப்பாங்களா. அப்பயுமே ஜன்னலை உடைச்சலா பயமுறுத்தும் போது அலறி போயிட்டு வெளியில வந்துருவாங்க. அவ்வளவுதான். அந்த நர்ஸ் காரை விட்டு வெளியில வந்தோடனேமே அந்த மர்மமான நபர் அந்த காரை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக அந்த டாக்டர் கேட்டு நிக்கிறதுக்காக வெளியில தானே இருந்திருப்பாரு. ஸோ அது அது அந்த அரக்கம் தான், அது மைக்கேல் தான் அப்படிங்கிற மாதிரி பதறாப்லையா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு லேடியை ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக நேரமா வீட்டை விட்டு வெளியில வருவாளா. அப்ப அவங்க அப்பாவுமே வந்துட்டு மறக்காம அந்த சாவியை மேட்டுக்கு கீழே வச்சிடணும், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விடுறாரு. என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கிறாரு போல. ஸோ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டை கிளைண்ட் பார்க்க வர காரணத்தால அந்த வீட்டோட சாவியை அந்த வீட்டோட மேட்டில் வந்து விட்டுட்டு போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரின்னு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து அப்படியே கிளம்பி வரும்போது அப்போ டாமி அப்படிங்கிற ஒரு பையனை வழியில மீட் பண்றாளா. அந்த பையனை இங்க இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறான் போல. ஆகையால் ரெண்டு பேரும் ஒன்னா தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வந்தவங்களும் அவங்க அப்பா சேல் பண்றதா இருந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி சாவியை ஹீரோயின் விட்டுட்டு வரக்காக போயிருந்திருப்பாளா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த மைக்கேல் இருக்கிறான். எஸ், நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆனான்ல அதே மைக்கேல் தான். பிளஸ் அவன் இங்க என்னடா பண்றானா, அந்த வீடு வேற எதுவும் கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருந்த இடம் தான். அங்க வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த குட்டி பையனும் செலிந்திருப்பானா. அது ரொம்ப நாளா பூட்டி தாண்டா கிடக்குது, அதுக்குள்ள யாரு இருக்க போறாங்கன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துக்கு மேல அந்த குட்டி பையனுமே வேற வழியா போக வேண்டியதா இருக்கும் போல. பிரைமரி ஸ்கூல் படிக்கிறான், அதனால டாடா பாய் பாய் ஈவினிங் பார்க்கலான்னு அங்கிருந்து கிளம்பிந்திருப்பானா. சரின்னு அதுக்கப்புறம் ஹீரோயினுமே நேரம் அவளோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மைக்கேல் வீட்டை விட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோயின் நடந்து போறது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா பெருமூச்சு விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதே நேரத்தில் நேற்று நைட்டு தானே அந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து மைக்கேல் எஸ்கேப் ஆயிருக்கான். ஆகையால் இவ்வளோ நாளா எதுவும் பண்ணாம தானே இருந்திருந்தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் எப்படி தப்பிச்சான்னு அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட அந்த டாக்டர் சும்மா ஏறி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிந்திருப்பாரு. அதுவே நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல பாடத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வெளியில ஒரு கார் இருக்கிறத கவனிக்கிறா. அது அந்த மைக்கேலோட தான். நேற்று நைட்டு ஆட்டையை போட்டு வந்திருப்பான்ல அதே காரு தான். இது என்ன சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல வந்து நிக்குதுங்கிற மாதிரி அதை கவனிக்கும் போது அப்ப கரெக்டா டீச்சர் அவளை கூப்பிட்டு வந்திருப்பாங்களா. ஏதோ கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க போல. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு திருப்பி வெளியில எட்டி பார்த்தா அந்த காருங்கிறத காணும். ஈவினிங் ஸ்கூல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல அந்த டாமிங்கிற பையன், அவன் கிளாஸ்ல இருந்து ஹாலோவினுக்காக ஒரு பெரிய பூசணிக்காவை எடுத்துட்டு வருவானா. அப்ப கூட இருக்கிற பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய சாத்தன் வரப்போது, உன்னை சாப்பிட போகுது இன்னைக்கு நைட்டுங்கிற மாதிரிலாம் அவனை கலாய்க்கு ட்ரை பண்ணுவாங்க. அவனும் பயந்து போய் தடிக்கிட்டு கீழே விழுந்து கையில இருக்கிற பூசணிக்காவெல்லாம் உடைச்சுக்குவானா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மைக்கேல் வந்திருப்பான். ஆனா அந்த மைக்கேல் அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் பார்க்கும்போது பெருசா யாரும் அவனை கவனிச்சிருக்க மாட்டாங்க. டாமியுமே எதையும் பெருசா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த உடஞ்சு போன பூசணிக்காய் எடுத்துட்டு அங்க இருந்து போகிறானா. மைக்கேலுமே அவன் எடுத்துட்டு வந்த காரை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அந்த டாமியை ஃபாலோ பண்ணி போவான். அப்படியே பின்னாடி போனவன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட வர மாதிரிலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் டாமியை கடந்து போயிடுறானா.
இப்போ இங்க மறுபடியும் அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க. அவரு ஏதோ ஒரு டெலிஃபோன் பூத்துல இந்த மாரி அந்த மைக்கேல் காணாம போயிட்டான்ல, அது ரிலேட்டடா யார்ட்டயோ பேசிக்கிட்டு இருப்பாரா, அத பேசிட்டு பக்கத்துல ஏதோ கார் மாரி நிக்கிறத கவனிக்கிறாரு. இங்க என்ன இந்த கார் சும்மாவே நிக்குதுன்னு கிட்ட போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல இவங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ற மாரியான வெள்ளை கலர் துணிங்கிறத இருக்க செய்து கூடவே கீழே ஏதோ ஒரு காடு மாதிரி ஒன்று இருக்குமா, அண்ட் இந்த காடுங்கிறது நேற்று நைட்டு இவங்களோட காரை அந்த மைக்கில் ஆட்டையை போட்டு போயிருந்திருப்பான்ல, அந்த காருக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு போயிருந்திருக்கான் அப்படின்னு அந்த டாக்டருக்கு தெரிய வர, அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாடி இருக்கிறத காட்டுறாங்க. விச் மீன்ஸ் இந்த காரில் வந்தவரை போட்டு தள்ளிட்டு அவரோட சொக்காவை தான் இப்போ மைக்கேல் போட்டு சுற்றிட்டு தெரியறான். மறுபடியும் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களா, அதில் அந்த சுருட்ட முடி வச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவ பேர் ஆனி. சும்மா அப்படியே கலாயா சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வரும்போது அப்ப அவங்கள கிராஸ் பண்ணி அந்த மைக்கிலோட காருங்கிறது போக அதை நம்ம ஹீரோயின் கவனிக்க செய்யறா. ஏன்னா கிளாஸ் டைம்லயே ஹீரோயின் அந்த காரை பார்த்து இருந்திருப்பாள், அதனால என்னது இது இதே இடத்துல சுத்துதேன்னு ஒரு மாதிரி அதை பார்த்துட்டே இருப்பாளா. அப்ப ஆனி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வேகமா போனீங்கன்னா இங்கே கொண்டு போய் சொருகிடுவீங்க அப்படின்னு கத்திந்திருப்பா. இவ கத்தின உடனேயுமே அந்த காருங்கிறது அதே இடத்துல நிக்குது. அச்சோ தேவையில்லாம பேசிட்டோமோ அப்படின்னு 3 பேரும் லைட்டா ஜர்க்காகும் போது இல்ல அதுக்கப்புறம் கார் அங்கிருந்து போயிருதா. வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு, என்னைக்காவது எவன்ட்டையாவது உதவாங்க விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேங்ல இருந்த ஒரு பொண்ணு அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஆனியும் வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வரும்போது அங்க இருக்கிற ஒரு புதர் பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரிய, அங்க யாரோ இருக்கிறாங்கப்பான ஹீரோயின் பயந்துருவாளா. நம்மளை ஃபாலோ பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பீஸ் எல்லாம் இல்லையே, இருந்தாலும் நம்ம மேல ஆர்வம் காட்டுற ஆளு யாருன்ட்டு ஆனி நேரம் அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பான். அங்க யாருமே இல்ல, இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு பையன் நிக்கிற மாதிரியும், ஓ ஹீரோயின் தான் மீட் பண்ண வந்திருக்கியா, பலே ஆளுதான்ப்பா நீ அப்படின்லாம் பேச ஆரம்பிக்க, யாரா இருக்கணும் ஒரு ஆர்வத்துல ஹீரோயினும் வேகமா வருவா. வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த ஆனையுமே கலாய்க்கிறா, சும்மா ஏதோ மனப்பிராந்தியில உளறிக்கிட்டு இருக்காத, எனக்கு தெரிஞ்ச உன்னோட மனசு ஏதோ ஒரு பையனுக்காக ஏங்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் யாரும் உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனையுமே அவளோட வீட்டுக்கு போயிடுவாளா. நம்ம ஹீரோயினும் சரி அங்க இருந்து கிளம்பி வரும்போது அப்ப டக்குன்னு ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேல இடிச்சிடுறா. இந்த ஆஃபீஸர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஆனியோட அப்பாவா தான் இருப்பாப்ல. ஏமா பார்த்து போமா அப்படின்னு ஹீரோயினை அனுப்பிவிட, சரின்னு அப்புறம் ஹீரோயினும் நேரா வீட்டுக்கு வந்துருவாளா. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி இன்னைக்கு வந்து ஹாலோவின்ல, ஸோ அதனால் பக்கத்து வீட்டில எல்லாம் பசங்க வந்து இந்த பேய் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு சாக்லேட்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சின்ன பசங்களா இருந்தாலே ஒரே ஜாலி தான் யோசிச்சுட்டு அப்புறம் ஹீரோயினும் அவளோட ரூமுக்கு வரும்போது ஜன்னலை க்ளோஸ் பண்ணலான்னு போறாளா. அப்போ வெளியில அங்க துணி காய போட்டிருக்கிற இடத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சடனா கொஞ்சம் பயந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த வாண்டுங்களை எவனாதான் இருக்குமோ அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும்போது கரெக்டா யாரோ கால் பண்ணியிருப்பாங்க. சரின்னு இவளுக்கு காலை எடுத்து பேச ஆரம்பிச்சா ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அதுக்கு பதிலாக எதையோ வாயில போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் தான் கேட்டு இருந்திருக்கும். தேவையில்லாம எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கோவத்துல கால் கட் பண்ணிடுவா. ஆனா திருப்பியுமே கால்ங்கிறது வருது, அது ஆனியா தான் இருக்கும். வாயில கொஞ்சம் தீனியெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தம்மா, அதெல்லாம் முழுங்குறதுக்குள்ள எதுக்குமா காலை கட் பண்ணீங்க, சரி ஒரு 6 மணிக்கு மேல ரெடியாரு, அம்மா கிட்ட கார் கேட்டிருந்திருக்கேன், கார் வந்தோடனே உன்னை பிக்கப் பண்றதுக்காக நான் வரேன்னு சொல்லியிருந்திருப்பாளா. சரின்ட்டு அப்புறம் ஹீரோயினும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டவ 6 மணிக்கு மேல ரெடி ஆயிட்டு இந்த ஹாலோவினுக்கு தேவையான பொருட்கள் அந்த பூசணிக்கான்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே வெளியில வந்து உட்காந்துருப்பாளா. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா, நிறைய பசங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஹாலோவினை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்துருப்பாங்க. ஃபெஸ்டிவல்னு வந்துட்டாலே ஒரே ஜாலி தான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஆனியுமே கார் எடுத்துட்டு வந்துருப்பாளா. கார்ல அந்த டாக்டர் மைக்கில தேடிட்டு மைக்கில இருக்கிற ஊருக்கே வந்துருப்பாரு. பட் இங்க வந்திருக்கானா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மைக்கேல் அவனோட அக்காவை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, ஸோ அவளோட செமெண்ட்ரிக்கு கீது வந்துருப்பானா அப்படின்னு சொல்லி தான் தேடி வந்துருக்காரா. அப்படி தேடி வந்து பார்த்தா அந்த செமெண்ட்ரியில ஒரு ஹெட் ஸ்டோன் வைப்பாங்கல்ல, அது அந்த இடத்துல இல்ல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணப்படுது மைக்கேல் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு. இங்க ஆனியோட கார்ல ஹீரோயின் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப சும்மா 2 பேரும் அப்படியே தம் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் வீட்டுல இருக்கும்போது துணிக்காய போட்ட இடத்துல யாரையோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாளா. அது பக்கத்து வீட்டுல இருக்கிற வயசானவர் தான் சைட் அடிக்கிறதுக்காக வந்திருப்பாருங்கிற மாதிரி ஆனி கலாய்க்கிறான். ஆனா இவங்க இப்படி ஜாலியா பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த மைக்கேலோட காருங்கிறது இவங்கள ஃபாலோ பண்ண செய்யுது. பட் அதை இவங்க கவனிக்காம அப்படியே வந்துகிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல அந்த ஆனியோட அப்பாவை அவங்க பாக்குறாங்களா. அவர் ஏதோ ஒரு கடைக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருப்பாரு போல. சரி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுன்னு போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு ஹாய் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு கடையில ஏதோ திருட்டு நடந்திருக்கு போல, ஏதோ சின்ன பசங்களாம் வந்து திருடிட்டு போன மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாரா.
ஆளுங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா குழந்தைங்க ஆட்டையை போட்டாங்கன்னு கேஸை முடிக்கிறதா, என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனி கலாய்ச்சிட்டு அங்கிருந்து போயிடுவான். அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த போலீஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, ஆனியோட அப்பாவை மீட் பண்றதுக்காக. ஆனி கூட கார்ல வந்துகிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஒருவேளை நமக்கு இது தம் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்மெல்லு உங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சிருந்திருக்குமோ அப்படின்னு கேட்டா, யாருக்கு தெரியும், தெரிஞ்சிருந்திருக்கலாம். அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன ஒரு மூஞ்சிலியாவா இழுத்து விட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கூடவே நம்ம ஆனிக்கு ஸ்கூல்ல பென் அப்படின்னு ஏதோ ஒரு பையன் மேல க்ரஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காதல் கதைகள் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் நேரா நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி டிராப் பண்றா. என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வெளியில போறாங்கன்னா பசங்களை பாத்துக்கிறதுக்காக பேபி சிட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேலைக்காக தான் வந்திருக்காங்களா. அப்படி நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனி இன்னொரு வீட்டுக்கு பேபி சிட் பண்றதுக்காக போயிருந்திருக்கேன். இவ்வளவு தூரம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த மைக்கேல் நம்ம ஆனியை தான் முதல்ல டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. அவ வேலைக்கு போன அந்த வீட்டுக்கு மட்டும் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். இங்க ஆனியோட அப்பாவும் அந்த டாக்டரும் மைக்கேலோட வீட்டுக்கு வந்திருப்பானா, இங்க இது வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது அந்த இடத்துல இறந்து போன ஒரு நாய் இருக்கிறத அந்த போலீஸ் கவனிக்க செய்றாரு. பிளஸ் அந்த நாய் கொஞ்சம் ஹீட்டாவும் இருக்கு. ஸோ அதை இப்பதான் அவன் கொண்டு வந்திருக்கான். கூடவே அதை இது அவன் சாப்பிட்டு இருந்திருப்பானா அப்படிங்கிற ஒரு தாட்டமே டாக்டருக்கு இருக்க செய்யுமா. சரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போகட்டும்னு அப்படியே பொறுமையா மாடிக்கு போயிருந்திருப்பாங்களா. அங்க மைக்கேலோட அக்காவை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். பட் இப்போ இங்கே இல்லை. ஆனால் திருப்பி வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனை எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இதை பற்றிலாம் அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாக சரி அப்படி நீங்கள் தேடுற இந்த மைக்கேலுங்கிற இந்த ஒரு மென்டல் பேஷண்ட் அவன் எப்படிப்பட்ட ஒரு நபர்னு கேட்டால், முதல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவன் மர்டர் பண்ணியிருந்திருப்பான்ல, அப்போ இந்த டாக்டர் தான் வந்து பார்த்துருந்துருப்பாராமா. ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல், கண்கள் எல்லாமே லைக் கண்களில் உணர்ச்சியே இல்லாமல் தான் பண்ண செயலுங்கிறது சரியா தப்பா நல்லதா கெட்டதா அப்படின்னு எந்த விதமான அந்த எண்ண ஓட்டமே இல்லாத ஒருவனா நான் அவனை பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு குழந்தைய, ஒரு 6 வயசு பையனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அந்த நாள்ல இருந்து அவனை இன்ஸ்டிடியூஷன் கூட்டிட்டு போய் அடுத்த ஒரு 8 வருஷம் தொடர்ந்து அவனை எப்படியாவது இன்னும் பெட்டர் ஆக்க முடியுமா அப்படின்னு என்னென்னமோ நாங்கள் முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. அவன் ஒரு மனுஷன் போலவே நடந்துக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமுமே காட்டாத காரணத்தால் அடுத்த 7 வருஷத்துக்கு அவனை நாங்கள் கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டோம். சுத்தமாக ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கும் அவனாக இருக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லாத மாதிரியான ஒரு நபராக தான் அவன் இருந்தாங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே அதுவே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஆக்சுவலி அந்த டாமிங்கிற ஒரு பையனை காலையில் மீட் பண்ணியிருந்திருப்பாள். அந்த பையனுக்கு தான் பேபி சிட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாளா. அந்த பையனை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சும்மா கதை புக்கெலாம் அவனுக்கு படித்து காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ கால் பண்ணுறாங்க. அது ஆனியாக தான் இருக்கும். அப்புறம் என்னப்பா அந்த பையன் தூங்கிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா 2 பேரும் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்படி ஹீரோயின் அவகிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாமிங்கிற பையன் சும்மா வீட்டுக்கு வெளியில் எட்டி பார்ப்பானா. அப்போ அங்கே ஏதோ ஒரு மர்மமான நபர் நிற்கிற மாதிரி தெரிய செம்மையாக பயந்துருவான். உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வெளியில் யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது, என்னடா தொல்லை பண்ணிட்டே இருக்கிறேன்னு அவளும் வந்து எட்டி பார்க்குறா. பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. சும்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதுல, போய் டிவி பார்க்குற வழியை பாருன்னு சொல்லுவாளா. ஆனால் அந்த மைக்கேல் ஆனி இருக்கிறாள், அவளை தான் நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த வீட்டில் ஒரு நாய் ஒன்று இருக்கும். அது மைக்கேல் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி குலைக்க ஆரம்பிக்குதா. அந்த நாய் குலைக்கிற சத்தங்கிறது ஆனிக்கு சுத்தமாக பிடிக்காது போல. அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பாப்பா கிட்ட, அங்கே பாரு உங்களோட நாய் கத்திக்கிட்டே இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட அடி வாங்க போது பாரு அப்படின்னு அவள் கத்திக்கிட்டே இருக்க அந்த நாய்ங்கிறது அமைதியாகுது. மைக்கேல் அதை காலி பண்ணிட்டான். இங்க ஹீரோயின் அந்த குட்டி பையனுக்கு கதையெல்லாம் படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாள்ல. அப்ப அந்த குட்டி பையன் கேட்கறான், ஆமா இப்படி ஹாலோவின் நைட் அன்னைக்கு பூகி மேன் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சாண்டி வருவாங்கிற மாதிரி, அது உண்மையா என்னங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டா, இதுக்குடா சம்மந்தமே இல்லாம பேசுறேன் தான் ஹீரோயின் கேட்டிருந்திருப்பா. பட் இன்னைக்கு ஹாலோவின் ஆச்சு, நான் வெளியில அந்த பூகி மேனை பார்த்தேன், அது கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, ஹாலோவின் நைட் அன்னைக்கு தானே அந்த பூகி மேன் வரும், இன்னைக்கு ஹாலோவின் நைட்டு, இன்னைக்கு நான் கூட இருக்கிறேன், பூகி மேன் வந்தா நான் அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன் என்ன ஓகேவா அப்படின்னு சமாதானப்படுத்துறாளா. அதுவே இங்க ஆனி அவளோட ட்ரெஸ்ல எதையோ சிந்திக்கிட்டா போல, அதனால அதை துவைக்கலாம் அப்படின்னு வெளியில இருக்கிற ஷெட்ல இருக்கிற வாஷிங் மிஷின்ல போடலாம் அப்படின்னு வந்திருப்பாளா. அப்படியே அவன் அந்த துணி எல்லாத்தையும் மிஷின்ல போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவுங்கிறது லாக் ஆயிருது. எவன்டா அது கதவை லாக் பண்றது நம்ம உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க அந்த பொண்ணுக்கு சுத்தமா காது கேட்கவே இல்லை. சரி எப்படி வெளியில போகலான்னு யோசிச்சவளும் அங்க இருக்கிற ஜன்னலை பார்த்துட்டு இது வழியா எட்டி குதிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். அதுவே அந்த குட்டி பாப்பா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ ஃபோன் கால் வருது.
அது ஆனியோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும். ஆனி இருந்தானா சீக்கிரம் கால் பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கேன். சரின்னு இவ தான் இங்க துணி துவைக்க போனாலேன்னு அந்த குட்டி பாப்பாவும் நேரா லாண்ட்ரி போட இடத்துக்கு வந்திருக்காளா. அவ தான் கதவை நீக்கி பார்க்கும்போது இந்த ஆனி அவ பாட்டுக்கு ஜன்னல்ல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். வெளியில எகிரி குதிக்க பார்த்தவ காலெல்லாம் அந்த இடத்துல சிக்கிக்கிட்டு அவ பாட்டுக்கு தொங்கியிருந்திருப்பா போல. சரின்னு அவளை காப்பாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வர நம்ம ஆனியுமே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறான். வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. சரின்னு இவளுமே அந்த குட்டி பாப்பா கிட்ட வா பாப்பா நம்ம போய் டாமி வீட்டில் உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போய் நேராக டாமி வீட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேரையும் படம் பார்க்க விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே இப்படி டாமி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். நான் கையால் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வர போறேன். அது வரைக்கும் இந்த பசங்களை நீ பார்த்துக்கோ என்ன புரியுதா டாட்டா பாய் பாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் கார் எடுக்கிறதுக்காக வந்தவ சாவியை மறந்து வச்சுட்டேன்னு அப்பதான் ஞாபகம் வருது. சரின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு சாவியை எடுத்துட்டு வந்தவ சும்மா டோரை நீக்கி உள்ளே உட்காந்து காரை எடுக்கலான்னு இருக்கும்போது பின்னாடியில் இருந்த கில்லர் அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சு அதே இடத்துல சாகடிக்க செய்யறான். அதுவே வீட்டில் உட்காந்து டாமியும் அந்த குட்டி பாப்பாவும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அந்த குட்டி பாப்பாவை பயமுறுத்தலான்னு டாமி அப்படியே நைஸா எழுந்திரிச்சு போய் அங்கே இருக்கிற ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே மறைஞ்சுக்கிட்டு அவளை பயமுறுத்தலான்னு இருக்க வெளியில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா அந்த மைக்கில் இருக்கிறான்ல அவன் இறந்து போன ஆனியோட பாடியை தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போகிறத டாமி பார்த்துருந்துருக்கான். வெளியில என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஹீரோயினும் கேட்கும்போது இல்ல வெளியில வந்து பூச்சாண்டி இருந்தான் அவன் ஆனியை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இதே வேலை தான் போய் தூங்குற வழியா பாடுறா அப்படின்னு ஹீரோயின் காண்டாகிறான். இன்னொரு பக்கம் சில குட்டி பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மைக்கிலோட பழைய வீடு இருக்குதுல்ல அந்த வீட்டுக்குள்ள யாரு தனியா போறாங்களோ அவங்க தான் தைரியசாலிங்கிற மாதிரி ஏதோ கேம் ஆடுறானுங்க போல. புதர் பக்கம் நின்னுகிட்டு இருந்த டாக்டர் டே பசங்களா இங்கிருந்து போங்கடா அப்படின்னு கத்தும் போது ஆத்தி பேய் அப்படின்னு தெரிச்சு ஓடிடுவானுங்க. அந்த டாக்டரும் ஆனியோட அப்பாவுமான அந்த போலீஸுமே இப்போ மைக்கில் அந்த வீட்டில் இருக்கிறானா அப்படின்னு தேடுறதுக்காக வந்திருக்கானுங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பசங்களாரும் உள்ள போகிறத பார்த்துட்டு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்களா. இருந்தாலும் அந்த டாக்டருக்கு கண்டிப்பா அவன் இங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவரு தான் இங்க வெயிட் பண்ணலாங்கிற மாதிரியான ஐடியாவை கொடுத்துருக்காரு. ஆனா பெருசா அந்த போலீஸுக்குலாம் அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. என்ன யார் சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் பேபான்னு கூட நின்றுகிட்டு இருப்பாரு. இங்க மறுபடியும் ஆனி அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வந்திருப்பால அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் அண்ட் ஆனி அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பா. ஸோ இன்னைக்கு நைட்டுக்கான பிளான் அப்படிங்கிறது அந்த டாமியையும் அந்த குட்டி பாப்பாவையும் ஹீரோயின் பார்த்துக்கணும். ஆனி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூடயும் இந்த பொண்ணு இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூடயும் இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பிளான் போல. அந்த பிளான் படி இந்த பையனும் இந்த பொண்ணும் நேராக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பேரலா ஹீரோயினுமே அந்த ஹாலோவனுக்கு தேவையான பூசணிக்காய் எல்லாத்தையுமே வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா பார்க்குறான். அந்த வேன் வந்திருக்கிறத பார்த்தோன்னே ஓஹோ இது அவனோட தானே தோடா 4 பேரும் ஜாலியாக தான் இருக்கிறாங்க போலே அப்படின்னு லைட்டாக ஒரு மாதிரி காண்டு இருக்க தான் செய்யும். சரி இன்னைக்கு நமக்கு வாட்சது அவ்வளோதான்னு சொல்லி அப்புறம் அந்த பசங்க கூட ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வரும். யாருன்னா அது அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருந்திருப்பா. எங்க ஆனி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் தெரியல. ஏன்னா ஆனி வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு வரங்கிற மாதிரி தான் போனா. ஸோ மேபி அவளோட பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு காரை இது ஓரமாக பார்க் பண்ணியிருந்திருப்பாங்களோ வாய்ப்பு இருக்குது. ஆகையால் லேட் ஆகிது வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாலாம். அவங்க 2 பேருக்கு ஜாலி ஐயா சூப்பர் அவங்க 2 பேரும் வரமாட்டாங்களா அப்போ இந்த வீடு நமக்கு தானே நேராக அவங்க பெட்ரூமுக்கு போயிட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் பியர் எடுக்கிறதுக்காக வெளியில வருவான். ஆனால் அப்படி கீழே இறங்கி வந்தவனை கழுத்தை பிடிச்சு தூக்கி கத்தியால சொருகி அப்படியே சாகடிக்க செய்யறான். இது எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு ஜாலியா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த மைக்கிலுமே வரான். ஆனா ஒரு துணியை மேல போட்டுட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பான். அதே இடத்துல அப்படியே கதவு கிட்ட நின்னுகிட்டே இருக்கும்போது ஹே என்னடா பியர் எடுத்துட்டு வராம நீ பாட்டுக்கு அப்படியே வந்திருக்கேன்னு அவ தொடர்ந்து பேசிட்டே இருக்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம மைக்கில் அப்படியே நிற்கும் போது அவளுக்கு சந்தேகம் வந்துடும். டக்குனு போன் எடுத்து ஹீரோயினுக்கு டயல் பண்ணும்போது ஹீரோயின் ஆப்போசிட்ல எடுத்துடுறா. ஆனா அதுக்கு முன்னாடியே மைக்கேல் அந்த டெலிபோன் ஒயரை அவளோட கழுத்துல சுத்தி அதே இடத்துல சாகடிக்க அவ கத்துற சத்தம்லாம் ஹீரோயினுக்கும் கேட்டிருந்திருக்கும். ஒருவேளை பிராங்க் இது பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை ஹீரோயின் கால் பண்ணி பார்க்கறா. யாரும் எடுக்காத காரணத்தினால் ஹீரோயின் பசங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரம் அந்த வீட்டுக்கு போகிறாளா. போகும்போது வீடே ஒரு மாதிரி இருட்டா இருக்குது. ஒவ்வொருத்தரோட பேரையா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. என்ன ஒருத்தருமேவா வீட்டுல இல்ல அப்புறம் எதுக்கடி கால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வந்தவளும் நேரா மாடிக்கு வரா. வந்தா பெட்ல ஒருத்தி இறந்து கிடக்குறா. அங்க இருக்கிற கிளாசெட்ல இன்னொரு பாடி இருக்குது. நம்ம ஆனியோட பாடியும் இருக்குது. அவள் தான் அதெல்லாம் பார்த்து அலறி அந்த ரூம் விட்டு வெளியில வரும்போது
ஹீரோயினோட முதுகுல அவன் குத்துறக்காக முயற்சி பண்ண அவ தடுமாறி மாடியில இருந்து கீழே விழுந்துருவா. கீழே விழுந்ததுல சம்தியான அடி விழுந்திருக்கும். இருப்பினும் அப்படியே எழுந்திருச்சு நொண்டி நொண்டி நேரா அவளோட வீட்டுக்கே வந்துடுறாளா. வீட்டை வேற பூட்டிட்டு வந்திருப்பா. சாவியை வேற எங்க போட்டுட்டு வந்தான்னு தெரியல. ஆகையால் கீழே இருக்கிற ஒரு பூச்செடியை எடுத்து அந்த டாமியோட ரூம் ஜன்னலை நோக்கி தூக்கி வீச அவன் தான் வெளியில அந்த மைக்கில் இருக்கிறத பார்த்துட்டு ஆத்தாடி பூச்சாண்டி வந்துட்டான்னு ஹீரோயினுக்கு உதவி பண்றதுக்காக வந்து கதவெல்லாம் நீக்கி விட்டுருந்துருப்பானா. உள்ள வந்த ஹீரோயினும் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு நீ போய் முதல்ல ரூம்ல இரு, அந்த பொண்ணை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு சோஃபா கிட்ட ஒளிஞ்சிருந்திருக்க. பின்னாடியில இருந்து மைக்கேல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கம்பி எடுத்து அப்படியே மைக்கேலோட கழுத்திலே இறக்கி விட்டாராளா. அதுக்கப்புறம் பாடி எட்டி பார்க்கும்போது ஓகே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்க, சரி காலி ஆயிட்டான்ட்டு. அப்புறம் அந்த குட்டி பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவும் ஆகலையா அப்படின்னு போய் பார்க்கும்போது மறுபடியுமே அந்த மைக்கில் இவங்களை காலி பண்றதுக்காக வந்திருக்கான். உடனே அவங்க 2 பேரையும் ரூம்குள்ள போக சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த ரூம்குள்ள வந்தவன் அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல போய் டக்குன்னு ஒளிஞ்சுக்குவா. ஆனா மைக்கிலும் உள்ள வந்துட்டு ஹீரோயினை தான் டார்கெட் பண்றான். அதே கபோர்டை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அந்த கபோர்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஹேங்கர் இருக்கும்ல, அதோட கம்பி எல்லாத்தையும் நேரா வளைச்சு உள்ள வந்தவனோட கையில வச்சு குத்தி விட்டுருவாளா. அவன் கையில இருக்கிற கத்தியை கீழே போட அந்த கத்தியை எடுத்து அவ ஒரு 2 குத்தி விட்டுருவா. அவள் தான் கத்தியால குத்த உடனேயுமே அந்த மைக்கில் கீழே சாஞ்சிருவானா. அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பாப்பாவும் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் பூச்சாண்டி உள்ள வந்துட்டாண்டா அப்படின்னு பயங்கரமா பயந்து அலறி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில ஓடி வருவாங்க. அவங்க ஓடி வரத அந்த டாக்டர் இருக்கிறாப்ல அந்த ஆளுமே பாக்குறாரு. என்னடா இது நடுராத்திரியில ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பசங்க ஓடி வராங்களேன்னு அவரு நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே வீட்டுக்குள்ள வரக்குள்ள இங்க ஹீரோயினும் ஓகே அவனை கத்தியால குத்தியாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா அதான் கிடையாது. அவன் திருப்பியுமே எழுந்திருச்சு அட்டாக் பண்றதுக்காக வரான். மறுபடியுமே ஹீரோயினை ஆல்மோஸ்ட் கார்னர் பண்ணும்போது கரெக்டா உள்ள வந்த டாக்டர் அவனை கன் பாயிண்ட்ல ஃபயர் பண்றாரு. ஒரு புல்லட்டோட இல்ல 4-5 புல்லட்டை இறக்கி அவனை மாடியில இருந்து கீழே உலக வச்சிருவாரா. அவ்வளவுதான் அவன் இறந்துட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் நிம்மதியாகிறா. டாக்டருமே ஒரு பெருமூச்சோட அவனை உயிரோட பிடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இறந்தாது போனானே அப்படின்னு வெளியில எட்டி பார்க்கும்போது அவனை ஆளை காணும். என்னடா இங்க இருந்து அவனை காணோமே அப்படின்னு அந்த டாக்டர் ஷாக் ஆக அவரு சொல்றதை கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் இன்னும் பயங்கரமா பயந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. அடுத்தது எப்ப அவன் வருவான்னு தெரியலையேன்னு பயப்பட அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.